ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட பேசுவாங்களான்னு எல்லாருமே நினைப்பான். அது எல்லாருடைய கேரக்டர். ஐயாவோட கிட்ட மட்டும்தான் வந்து யார் நினைச்சாலும் அவர்கிட்ட பேச முடியாது. அவர் நினைச்சதான் மத்தவங்க கிட்ட பேச முடியும். அந்த வரலாறு வந்து யாருக்குமே கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட 88, 89லயே வந்து நெறைய கோள்களின் நெறைய சில புத்தகங்கள் 2, 3 புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் அப்ப வந்து பிரிண்டே என்கிட்ட இருக்கு. அப்பயே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்தந்த கண்ட்ரி, இந்தந்த இடங்கள் உளவியல் ஜோதிடத்த பத்தி எழுதுனது ஐயா மட்டும் தான். வேற யாருமே எழுதல. வேற யாருமே இங்க தமிழ்நாட்டுல வந்து உளவியல் ஜோதிடத்த பத்தி எழுதுனதே இல்ல. அவர் வந்து கிளம்புறாரு வசந்தன் சார். அப்ப நான் வெளியில வந்து டீ குடிக்கிறதுக்கு நின்னுட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பாக்குறாரு. அவரை நேர்ல வந்து அவர் 4 பேர் கூட போறாரு. நான் இதே மாதிரி நின்னுட்டு இருக்கேன். சார் நீங்க யாரு ஜோசியரான்னு கேட்டாரு. பட் கொடுமுடி சதீஷ் ஐயா வந்து சென்னை வந்திருந்தாரு. நான் சும்மா எங்களோட விஷயம் பேசுறதுக்கு அவர்கிட்ட கேட்டேன். சார் இன்னைக்கு இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா நான் உடனே வந்துடுறேன் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த பிரபஞ்சம்ங்கிறது அதுதான். நாம எதுவும் பெருசா கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. ஜோதிடத்தில் நெல்லை வசந்தன் 4வது நினைவு விழா. ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஆசான் என்றால் நம்முடைய நெல்லை வசந்தன் ஐயா தான். தினம் அவர் நித்தமும் நம்ம கூடயே தான் இருக்காரு. எங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் நினைக்கிறோம். அது வெறும் ஹியூமன் பீயிங்குள்ள அடக்கிட முடியாது. அவர் ஜோதிடர்கள்ல ஒரு சகாப்தம். அடுத்து நம் மேடைக்கு நம் சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் முருகு பால முருகன் ஐயாவை மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். ஒரு கடல் போன்ற கலை இந்த கலை. இந்த கலையில கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கத்துக்கணுன்ற எண்ணத்தோடு நான் வந்து தேடி பிடிச்சி நிறைய புத்தகங்கள் படித்து கொண்டிருக்கிறேன். ஐயாவுடைய நட்பு என்பது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னுடைய சின்ன வயசுல இருந்து நட்பு. எங்க அப்பாவுடைய நண்பர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து 88, 89ல இருந்து பழக்கம். எனக்கு இப்ப வந்து 50 வயசு தான் ஆகுது. எனக்கு 10 வயசு 12 வயசுல இருக்கும் போதுல இருந்து ஐயாவோட நட்பு உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவருடைய கலையை பயன்படுத்தி ஜோதிடம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் தந்தை முருகு ராஜேந்திரன், நான் என் பேர் முருகு பாலமுருகன். இன்று வெளிவரக்கூடிய பாலஜோதிட பத்திரிகைக்கு கடந்த 4 வருடங்களாக ஆசிரியரா இருக்கிறேன். இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசுகின்ற போது, எல்லாத்தையும் ஒரு ஜோதிடத்துக்காக பேசுகின்ற போது எங்களோட விசிட்டிங் கார்டு அடிச்சு எடுத்து மற்றவங்களுக்கு கொடுப்போம். எங்களுடைய போன் நம்பர் அடிச்சு கொடுப்போம். ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட பேசுவாங்களான்னு எல்லாருமே நினைப்பான். அது எல்லாருடைய கேரக்டர். நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் பேசினா இன்னைக்கு ஒரு கிளைண்ட் வருவாங்கன்னு நினைப்போம். அதாவது வந்து மற்றவங்க பேசி கிளைண்ட் அட்டன் மட்டும் தான் எல்லாருடைய பழக்கமே. அதாவது வந்து என்னுடைய அனுபவத்திலையும் சரி, என்னுடைய நட்புலையும் சரி, ஐயாவோட கிட்ட மட்டும்தான் வந்து யார் நினைச்சாலும் அவர்கிட்ட பேச முடியாது. அவர் நினைச்சதான் மத்தவங்க கிட்ட பேச முடியும். யாரு போன் பண்ணாலும் எங்கேஜ் டவுன் தான் கேட்கும். அந்த வரலாறு வந்து யாருக்குமே கிடையாது. இவரு எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பெரிய அரசியல்வாதம் இருந்தாலும் சரி, பெரிய அரசியல் போன் பண்றாங்க. சில பேர் போன் எடுப்பாங்க, போன் எடுக்க மாட்டாங்க. போன் நம்பர் பார்த்துட்டு அவரு தான் போன் பண்ணணும். சரி, அந்த போன் நம்பர்லயே பாத்தீங்கன்னா போன் பண்ணீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. எங்கேஜ் டவுன் தான் கேட்கும். அந்த வரலாறு வந்து அவர் ஒருத்தர் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு அடிச்சு நான் இங்க ஆபீஸ் போட்டிருக்கேன், இங்க ஆபீஸ்ல இங்க இருக்கிறேன், இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்கு இருப்பேன்னு யார்ட்டையுமே சொல்ல மாட்டார். எப்ப போனாலும் வந்து மே மாசம் வரைக்கும் வந்து வெளியூர்ல இருக்கிறேன், அப்பாயின்மெண்ட் இருக்குது, இன்னொரு 6 மாசம் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா திடீர்னு பார்த்தா போனா 2 பேர்கிட்ட பார்த்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88, 89ல இருந்து அப்பா நிறைய ஜோதிட மாநாடு யாகங்கள் நடத்திருக்காரு. அந்த யாகத்துக்கெல்லாம் பெரும் பங்காற்றி பெரிய லெவல்ல நிதி உதவி செஞ்சு நிறைய யாகத்துக்கு கூட இருந்தே ஹெல்ப் பண்ணி பெரிய லெவல்ல நாங்கெல்லாம் நடத்துறதுக்கு எங்களுக்கு வந்து உறுதுணையா இருந்தார். அதுதான் ஒரு பெரிய மறக்க முடியாத விஷயம். அதாவது உளவியல் ஜோதிடத்தை பத்தி வேற யாருமே வந்து ஐயாவை தவிர வேற யாருமே இந்த அளவுக்கு வந்து பேசுனது கிடையாது. நாங்கெல்லாம் வந்து நடைமுறையில ஒவ்வொரு ஜென்ரலா வந்து ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அவர் உளவியல் ஜோதிடம் சொல்றது ஐயா மட்டும் தான் பெரிய லெவல்ல சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 88, 89லயே வந்து நிறைய கோள்களின் நிறைய சில புத்தகங்கள் 2, 3 புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் அப்ப வந்து பிரிண்டே என்கிட்ட இருக்கு. அந்த பிரிண்ட் இப்ப ரீபிரிண்ட் ஆயிருக்குது. அந்த பிரிண்ட் எல்லாம் கூட இருக்கு. அப்பயே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்தந்த கண்ட்ரி, இந்தந்த இடங்கள், அதாவது உளவியல் ஜோதிடத்தை பத்தி எழுதுனது ஐயா மட்டும் தான். வேற யாருமே எழுதல. வேற யாருமே இங்க தமிழ்நாட்டுல வந்து உளவியல் ஜோதிடத்தை பத்தி எழுதுனதே இல்ல. அதே மாதிரி வந்து நிறைய ஜோதிடர் உருவாக்குனவரு. அதாவது நாங்கெல்லாம் தசாபுத்தி போட்டு கட்டம் போட்டு பலன் சொல்லுவோம். அவர்தான் வந்து வெறும் கட்டத்தை மட்டும் போட்டுட்டு பலன் சொல்றவர். அதாவது தசாபுத்தி போட்டு அந்தரம் போட்டு பலன் சொல்லிட்டு, அந்த தசாபுத்தி போட்டு கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன தசாபுத்தி இருக்குது, இந்த கோச்சாரத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதக அன்னைக்கு வந்த நேரத்தை வச்சுக்கிட்டு பிரசனத்தை வச்சுக்கிட்டு பேர் சொல்றது, இவங்க இந்த பேர் இருக்கும், அப்பாவுக்கு இந்த பேர் இருக்கும், அம்மாவுக்கு இந்த பேர் இருக்கும்னு சொல்றக்கூடிய அவரு ஐயா மட்டும்தான். அது வந்து மறக்கவே முடியாது. அவர் ஒரு சிஸ்டமே ஒரு வித்தியாசமான சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை வந்து எல்லாரும் கத்துக்கணும். மெயினா கத்துக்க வேண்டிய சிஸ்டம். நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. எல்லாரும் கத்துக்குங்க.
இந்த அரிய இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியதில் வந்து நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். நான் வந்து பாரம்பரிய ஜோதிடம் தான் பார்த்துக்கிறேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய வெப்சைட், என்னுடைய ஃபேஸ்புக்லாம் பாருங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. ஜோதிட கலை வளர்றதுக்கு நானும் எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருக்கேன். ஐயா இருக்கும்போதே ஐயாவெல்லாம் கிளாஸ் எடுக்கணும்னு நான் நினைச்சேன். ஐயாவுக்கு பிறகு ஐயாவுடைய கூட பழகினவங்க இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கோவை எம்ஜிகே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்துல என்ன புதுசா பாக்குறவங்களே இருப்பீங்க, அதனால முதல்ல என்னோட அறிமுகத்தை கொடுத்துறேன். கோவை எம்ஜிகே, நான் திண்டுக்கல் சித்ராஜ் ஐயாவுடைய அட்மினா இருக்கேன். நெல்லை வசந்தன் ஐயா வந்து நான் ஜோதிடத்துக்குள்ள லேட்டரா தான் வந்திருக்கேன். 2020க்கு பின்னாடி தான். அதுக்கான காரணத்தையும் இப்போ உங்க முன்னாடி சொல்றேன். திண்டுக்கல் ஜோதிட சங்கத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் இணைஞ்சேன், சின்ராஜ் சார் மூலமா. ஏன் இப்போ எனக்கு பேச்சு ஒரு தடுமாற்றம் வருதுன்னா, நெல்லை வசந்தன் ஐயாவோட சந்திப்பு நான் முதலா வந்து நேற்று தான் முடிஞ்சது, நம்ம முகுந்தன் முரளி ஐயாவோடது. அதுல தான் ஃபர்ஸ்ட் நான் ஜோதிட மாநாட்டுக்குள்ளேயே வர்றேன். அப்ப சின்ராஜ் ஐயாவும் நெல்லை வசந்தன் சாரும் அங்க உட்காந்து மேடையில பேசிட்டு இருக்காங்க. சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து கிளம்புறாரு வசந்தன் சார். அப்ப நான் வெளியில வந்து டீ குடிக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பாக்குறாரு. அவரை நேர்ல வந்து அவர் 4 பேருக்கு கூட போறாரு. நான் இதே மாதிரி நின்றுட்டு இருக்கேன். சார் நீங்க யாரு, ஜோசியரான்னு கேட்டாரு. ஆமா சார், நான் ஜோசியர் தான், இப்பதான் பயின்றுட்டு இருக்கேன், நீங்க நல்லா வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. என்ன பண்றீங்கன்னு கேட்டார். நான் இன்ஜினியர்னு சொன்னேன். அப்ப இது வந்து டிசம்பர் மாசம் நடந்தது. அப்ப எனக்கு என்ன நடந்ததுன்னா, சரி ஏன்னா ஒருத்தர் பாக்குறதே கஷ்டம். அவர் ஸ்டேஜ்ல இருந்தார், கீழே வந்து அவரு என் முன்னாடி பாஸ் ஆகி பேசி, இந்த நிகழ்வு என் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அதை தாண்டி அந்த ஜனவரி இன்னைக்கு வந்து அவர் இறந்ததான் எனக்கு தகவல் கிடைச்சிது. அதை தொடர்ந்து கோவையில வந்து நினைவஞ்சலி கூட்டம், முதலாவது கூட்டம் கூட்டினாங்க. அப்ப கோவை சங்கத்துல இருந்து கூப்பிட்டாங்க. எனக்கு கோவையில தெரியும். அப்ப நான் வந்து இதை சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி, ஏன்னா அப்பெல்லாம் நான் உள்ளுக்குள்ளதான் வர்றேன். அப்ப அங்கேயும் பேசினேன். வருஷம் ஏதோ ஒரு தொடர்பு. நெல்லை வசந்தன் ஐயா நினைவஞ்சலியில் நான் கண்டிப்பா கலந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா 2-3 வருஷம் நான் கோவையிலேயே கலந்துருக்கேன். போன வருஷம் என்னமோ ஜூம் மீட்டிங் நடந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பேச்சு தடங்களுக்கு காரணம் அதுதான். எனக்கு பெருசா தெரியல. பட் கொடுமுடி சதீஷ் ஐயா வந்து சென்னை வந்திருந்தாரு. நான் சும்மா எங்களோட விஷயம் பேசுறதுக்கு அவர்கிட்ட கேட்டேன். சார் இன்னைக்கு இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த பிரபஞ்சம்ங்கிறது அதுதான். நாம எதுவும் பெருசா கால்குலேட் பண்ண வேண்டியது இல்லை. அது எங்க எப்போ கொண்டு போகும், அது கண்டிப்பா கொண்டு வந்துடும். நான் வந்து மேடம் பார்த்து நானா இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மேடம் நான் எப்படி, அப்போ கண்டிப்பா பேசுங்க, உடனே சொல்லிட்டாங்க, உடனே கூப்பிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல இந்த பிரபஞ்சத்துல இந்த ஜோதிடம் சொல்ற எல்லாமே நமக்கு ஒரு குரு. அவர் நான் பார்த்த நிமிஷங்கள்ல ஒரு சில வினாடிகள் தான். அதுல இருந்து நமக்கு ஒரு உள்ளுணர்வு, ஒரு ஈர்ப்பு அப்படிதான் கொண்டு வருது. ஜோதிடத்துல நம்ம எல்லாத்தோடைய கருத்துக்களையும் எடுத்துக்கலாம், நம்ம கருத்துக்களும் வரும். நம்ம எப்படி பேசுறோங்கிறது செகண்டரி, எல்லாமே புரிதல், படித்தல் இதுலதான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒன்று பேசிட்டு இருந்தாங்க, அதாவது ஆடியோ லான்ச்சு. அதுல ஒரு என்னுடைய கருத்தை பதிவிடுறேன். ஆடியோ லான்ச்சு வேணும், புத்தகம் வேணும். ஏன் அப்படின்னா, படிப்பு அப்படிங்கிறது வந்து 2 வகையான படிப்புகள் இருக்கிறது. நீங்க படிக்கும் போது ஒரு மாணவனை நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா சரி, ஒருத்தன் போர்டில் சொல்லி கொடுக்கும்போது மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடும். புத்தகத்தை படிக்க வேண்டியது இல்லை, கரெக்டா எழுதலாம். அதே மாதிரி சில பேர்த்துக்கு புத்தகத்தை திருப்பி படிச்சா தான் மைண்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே தேவை. அப்படி புத்தகத்தை மட்டுமே படிக்கணும்னா நம்ம எதுக்கு கிளாஸுக்கு போகணும், ஒருத்தர் சொல்லி தரணும். ஒரு கேள்வி ஞானம் வந்து சில பேர்த்துக்கு, நீங்க ஒரு 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்குள்ளேயே அதை அப்ளை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சிலதெல்லாம் யாரோ சொன்னது செவி வழியில வந்தது கிளீனா எழுதலாம், அது கண்டிப்பா முடியும். ஈவன் கணக்கு கூட அப்படி போடலாம். அதனால வந்து அது ஆடியோல வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம மாதிரி டைம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு மார்க் பண்ணி ரிப்பீட் பண்ணாம கார்ல போறோம், நிறைய ஃப்ரீ டைம்ஸ் வந்து படிக்க முடியாம மொத்தவங்க முன்னாடி உட்காந்துருப்போம். இந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பா உங்களுடைய ஆடியோ லான்ச் வந்து எல்லாத்துக்குமே விரும்பத்தக்கதாகவும், இது உலகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும். இது வரவேற்கத்தக்கது தான். அதனால புத்தகமும் படிப்போம், ஆடியோவும் கேட்போம். அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ப, மெமரி திறனுக்கு ஏற்ப எதுல வேணாலும் மெமரி ஆகிரும். அதனால அது பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்புறம் நெல்லை வசந்தன் சாரை பத்தி நிறைய பேசியிருக்கீங்க. எனக்கு பின்னாடி இப்பதான் வந்திருக்கிறாரு, எல்லாம் பெரிய ஜாம்பவான்கள் பேசுறாங்க. அதிகமான டைம் நான் எடுத்துக்க விரும்பல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஜோதிடத்துல சில துணுக்குகள் எங்கேயாவது அவர் விட்டுட்டு போனதை நாங்க தேடிட்டே இருக்கிறோம். அதை எடுத்து மறுபடியும் நம்ம ரீப்ரொடியூஸ் பண்றோம், அடுத்தவங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ அதற்கு நாம் அவருடைய அத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கி நம்மளால முடிஞ்சது ரிப்பீட் பண்ணி கொடுக்கறதுல எல்லாரும் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சியில் சொல்ல. அவருக்காக நான் எழுதிய சிறு கவிதை. ஜோதிடத்தில் நெல்லை வசந்தன்.
ஜோதிடத்தில் நெல்லை வசந்தன் ஜோதிடர்களின் நெஞ்சில் வாழ்வார். ஜோதிடர்களின் நெஞ்சில் வாழ்வார். ஜோதிடத்தில் வகைகள் பல. ஜோதிடத்தில் வகைகள் பல. உலகியல் ஜோதிடத்தில் உங்களுக்குள் ஒளிரும். உலகியல் ஜோதிடத்தில் உங்களுக்குள் ஒளிரும். வண்ணங்களில் ஜோதிடத்தில் வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. வர்ணங்களில் ஜோதிடத்தில் வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. பெயரியல் ஜோதிடத்தில் பேரும் புகழும் உங்களுக்கே. பெயரியல் ஜோதிடத்தில் பேரும் புகழும் உங்களுக்கே. கிரகச் சேர்க்கை என்றால் கிரகங்களுக்கே ஒரு குசி. கிரகச் சேர்க்கை என்றால் கிரகங்களுக்கே ஒரு குசி. பாரம்பரிய ஜோதிடத்தில் பாராட்டாமல் இருக்க முடியுமா? பாரம்பரிய ஜோதிடத்தில் பாராட்டாமல் இருக்க முடியுமா? உங்களிடம் ஜோதிடம் பார்த்தால் புரியும். உங்களிடம் ஜோதிடம் பார்த்தால் புரியும். ஜோதிடத்தின் தன்மையும் ஜோதிடத்தின் உண்மையும். ஜோதிடத்தின் தன்மையும் ஜோதிடத்தின் உண்மையும். உங்களின் எளிமை உலகிற்கு ஒரு புதுமை. உங்களின் எளிமை உலகிற்கு ஒரு புதுமை. உங்களிடம் ஒரு சில நொடிகள் பேசிய தருணம் என் வாழ்வில் ஒரு பொக்கிஷம். உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் பேசிய தருணம் என் வாழ்வில் ஒரு பொக்கிஷம். நினைவு அஞ்சலியில் நினைவு கூற தித்திட்ட பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் கோவை MP. ஆடியோ புக்ஸ் லான்ச் பண்ண போறோம். விடாத கருப்பு புக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோங்க சார். ஸோ நீங்கள் வண்டி ஓட்டும் போதும் படுத்திருக்கும் போதும் சும்மா இருக்க டைமில் இந்த ஹெட்ஃபோன்ஸை போட்டு இந்த புக்கை படித்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலை கொடுப்பாங்க.